வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்பர் 1 கொள்ளு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். ஸ்பூனில் எடுத்தோன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். கொள்ளை நல்லா கல் மண் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி சிவக்க வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க. இப்போ அதே அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறோம். இதையும் கல் மண் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் சிறு தீயில 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசிக்கு பதிலாக வரகு, திணை, சாமை எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொள்ளு, குதிரைவாலி அரிசி ரெண்டும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அரிசி வறுப்பட்டதுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு உயரமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கஞ்சி செய்யறதுக்கு 6 கப்லேருந்து 8 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு கொள்ளு பொடியை உள்ள போட்டுக்கலாம். இது கூட அரிசியும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 20-25 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வேக தண்ணி கம்மியாகும் போது வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். டோட்டலாக 6லேருந்து 8 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அரிசி, கொள்ளு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிய விடணும். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது கூட 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம், பூண்டு அதிகமாகவே சேர்க்கலாம். அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கஞ்சி. நல்லா தாளிச்சிருங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சீசனிங் நல்ல மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வெந்திருக்கு, இருந்தாலும் நல்லா மசிச்சுக்கணும். இந்த கஞ்சி ரொம்ப ஹெல்தியான கஞ்சி. நம்ம நார்மலாக எடுத்துக்கிற ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை எடுத்துக்கணும். அதுக்கு பதிலாக இந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிட்டோம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கிறோம். மோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடணும் மோர். இப்போ இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிடும்போது ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம செஞ்சுருக்கிற அளவில் 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட சீசனிங்கை உள்ளே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அடுத்தடுத்த சீரியஸில் போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹெல்தியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் கொள்ளு கஞ்சி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.